அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு நபித்தோழர் வருகிறார். நபித்தோழர் அவர் ஒரு 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 வெளிப்புறத்திலிருந்து ஒருவர் வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் யார் என்று அவருக்கு தெரியவில்லை. எங்கே முஹம்மது இருக்கிறார் என்று கேட்கின்ற பொழுது சொல்லுகிறார்கள், இதோ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களிடத்தில் வந்து அவர் கேட்கிறார், அல்லாஹ் தான் உங்களை நபியாக அனுப்பியிருக்கிறாரா? ஆமாம். அப்போ அல்லாஹ் என்ன கடமையாக்கியிருக்கிறான் என்று கேட்கின்ற பொழுது, ஒரு நாளைக்கு அல்லாஹ்வை நம்பிய பிறகு ஒரு நாளைக்கு ஐங்கால தொழுகை தொழ வேண்டும், நோம்பு நோக்க வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும், முடிந்தால் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சொல்லி முடித்த உடனே, இவ்வளோதானா இஸ்லாம் என்றால் இவ்வளோதானா? ஆமாம், அவ்வளோதான், நீனாக அதிகமாக செய்யாதவரை என்று சொல்கிறார்கள். அவர் திரும்பி செல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 5 விஷயங்களையும், இஸ்லாத்துடைய அடிப்படையான அர்கானில் இஸ்லாம், இஸ்லாத்துடைய அடிப்படையான 5 விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்ல, இதுதான் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்காங்க. அவர் அதை காதில் வாங்கிட்டு திரும்பி போகும்போது அவர் சொல்லிவிட்டு செல்கிறார், நான் இதில் ஒன்றை கூட்டவும் மாட்டேன், ஒன்றை குறைக்கவும் மாட்டேன் என்று ஆணையிட்டு அவர் சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகிறார். நபித்தோழர்கள் கூடியிருந்த நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்லிட்டு போகிறாரே இந்த நபர், அவர் சொன்ன விஷயத்தில் அவர் உண்மையாளராக இருப்பாரானால் சொர்க்கவாதியை பார்க்க வேண்டுமானால் இவரை பாருங்கள் என்று சொன்னார்கள். وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலத்-தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையாளனுமான எல்லாம் வல்ல ஏகநாயன் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழனைத்தும் உண்டாகட்டுமாக. அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தின் அருள் கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற உத்தம சஹாபாக்கள், ஏனைய நல்லடியார்கள், இங்கே குழுமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஷேக் அனீசுர் ரஹ்மான் ஆலமி மதனி அவர்களே, இங்கே சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகிருந்து உங்கள் முன்னால் அறிவுரைகளை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, இந்த சிறப்பான இந்த அமர்வை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் அப்துல் கனி மதனி அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு வருகை எந்திரிக்கக்கூடிய சகோதரர்களை, சகோதரிகளை, நம் எல்லோரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இன்றைய நேரத்தில் இந்த அவையிலே மர்கசுல் இர்ஷாத் இலல் சுன்னத்தி ஒல் கிதாப் என்ற அந்த அமைப்பின் சார்பாக ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஈமானை பாதுகாப்போம் என்ற தலைப்பை உள்ளடக்கி இந்த சிறப்பான நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு உங்களுக்கு முன்னால் உரையாற்றுவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சலஃபுகளுடைய கொள்கையும் அவர்களுடைய வழிமுறையையும் தெரிந்து அதை பின்பற்றுவதில்தான் குழப்பங்களிலிருந்து தீர்வு காண முடியும் என்ற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது ஒரு அவசியம், காலத்தின் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், இன்றைய சூழ்நிலையிலே குழப்பங்களும் ஃபித்னாக்களும் எந்த அளவுக்கு தலைவிரித்தாடுகிறது, மலிந்து காணப்படுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த குழப்பங்களில் ஒரு சில அம்சங்களை எனக்கு முன்னால் உரையாற்றிய ஷேக் ஃபயாஸ் ஆலம் அவர்கள் உங்களுக்கு விவரித்து காட்டினார்கள். குர்ஆனுடைய வசனங்களை உங்களுக்கு சொல்லி காண்பித்தார்கள். இந்த குழப்ப சூழ்நிலைகள் பொதுவாக உலகெங்கிலும் ஒரு குழப்பமான ஒரு நிலை தலைவிரித்தாடுகிறது. அது கியாமத் நாளுடைய அடையாளமாக அவைகளெல்லாம் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நமது சமுதாயத்துக்குள்ளே சமீப காலமாக மிகப்பெரிய ஃபித்னாக்களும் குழப்பங்களும் மார்க்கத்தின் பெயரால் உருவாகி கருத்து வேறுபாடுகளால் சிதறி அவர்கள் மத்தியிலே பிரிவுகள் பிளவங்களும் ஏற்பட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்த சித்தாந்தத்தை, தங்களுடைய கொள்கையை, தங்களுடைய அமைப்பை, தங்களுடைய பிரிவை நியாயப்படுத்தி தாங்கள் இருக்கின்ற கொள்கைதான் சரி என்று விவாதிக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மசாயில் பிரச்சனைகளில் மார்க்கத்துடைய மசாயில் பிரச்சனைகள், ஃபிக்ஹ் சட்டங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, காலகாலமாக இருக்கிறது. ஆனால் அதையும் கடந்து இன்றைக்கு கொள்கையிலேயே குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நிலைமை முத்தி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நம்முடைய ஈமானை பலகீனப்படுத்துவதற்குண்டான எல்லா சூழல்களும் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மூமின்களை அவர்களுடைய கொள்கையிலிருந்து எப்படி அப்புறப்படுத்தலாம், அவருடைய கொள்கையை பலகீனப்படுத்துவதற்குண்டான வழி என்ன என்ற சாத்தானிய சக்திகள் ஊடுருவி அவர்களை அறிந்தோ அறியாமலோ பலகீனம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்தியாவில் மட்டுமல்ல, குறிப்பாக தமிழகத்தில். இந்த தமிழகத்திலே சமீப காலமாக இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு அது விவாதப் பொருளாக, விவாதிக்கின்ற ஒன்றாக, பேசப்படுகின்ற ஒன்றாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்து அது பாதுகாக்கப்பட்டு இன்றைய தேதி வரை அந்த மார்க்கம் நமக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு அது கிடைத்திருக்கிறது. அந்த மார்க்கத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது நாம் பெற்ற மிகப்பெரிய பாக்கியம்.
இந்த இஸ்லாம் என்கின்ற மகத்தான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ்வை புரிந்து தெரிந்து அவனை கொண்டு ஈமான் கொண்டு ஓரிரை கொள்கையிலே, தூய கொள்கையிலே, தௌஹீத் கொள்கையிலே இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். எளிமையான மார்க்கம், அல்லாஹ்வை போய் சென்றடைவதற்கு எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அதுக்கெல்லாம் வழிகாட்டிருக்கின்ற மார்க்கம். எளிமையாக அல்லாஹ்வை போய் அடையலாம், சொர்க்கத்தை அடைந்து விடலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி எளிமைப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம், இந்த மார்க்கம் எந்த அளவிற்கு அதனுடைய சட்டத்திட்டங்கள் எளிமையாக இருக்கிறது, சொர்க்கத்தை அடைவதற்கு எவ்வளவு எளிமைப்படுத்தியிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அத்தீன் யுஸ்ருன், தீன் என்பது ரொம்ப லேசானது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, என்னுடைய தலைப்புக்குள்ளே செல்வதற்கு முன்னால் இந்த மார்க்கம் எளிமைப்படுத்தப்பட்ட அந்த மார்க்கத்தை ஏன் இவ்வளவு கஷ்டமாக்கி இருக்கிறார்கள்? கஷ்டமாக்கி விட்டார்கள். சமுதாயத்திலே பல சித்தாந்தங்கள், பல தலைவர்கள், பல குரூப்புகள், ஒவ்வொருவரும் அவர்களுடைய மனு இச்சைக்கு தகுந்தவாறு உள்ள விளக்கங்களை கொடுத்து இந்த மார்க்கத்தை கஷ்டமாக்கி விட்டார்கள். பார்க்க இவ்வளவு பெரிய குழப்பங்களா இந்த மார்க்கத்தில், இவ்வளவு பிரச்சனைகளா இந்த மார்க்கத்தில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு புதிதாக மார்க்கத்தை வரக்கூடியவர்கள் எல்லாம் விரக்தி அடைகிறார்கள். என்ன இது இப்படி, ஏன் இவ்வளவு பிரிவுகள்? இஸ்லாம் அப்படித்தான் போதிருக்கிறதா? இஸ்லாம் ஒரே கொள்கையை சொல்லுது, ஒரே மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர், அவ்வளோதான். அவருடைய வாழ்க்கையின் மதிப்பை வழிகாட்டுதலை பின்பற்றி விட்டு செல்ல வேண்டியதுதான். போதன் அதிகமா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழியை பின்பற்றி விட்டால் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இதை விட எளிமையாக எப்படி சொல்ல முடியும்? அன்பு சோழர்களை, ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு நபித்தோழர் வருகிறார். நபித்தோழர் அவர் ஒரு வெளிப்புறத்திலிருந்து ஒருவர் வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் யார் என்று அவருக்கு தெரியவில்லை. எங்கே முஹம்மது இருக்கிறார் என்று கேட்கின்ற பொழுது சொல்லுகிறார்கள், இதோ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களிடத்தில் வந்து அவர் கேட்கிறார், அல்லாஹ் தான் உங்களை நபியாக அனுப்பியிருக்கிறானா? ஆமாம். அப்போ அல்லாஹ் என்ன கடமையாக்கியிருக்கிறான் என்று கேட்கின்ற பொழுது, ஒரு நாளைக்கு அல்லாஹ்வை நம்பிய பிறகு ஒரு நாளைக்கு 5 கால தொழுகை தொழ வேண்டும், நோம்பு நோக்க வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும், முடிந்தால் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சொல்லி முடித்த உடனே, இவ்வளோதானா இஸ்லாம் என்றால் இவ்வளோதானா? ஆமாம், அவ்வளோதான், நீனாக அதிகமாக செய்யாதவரை என்று சொல்கிறார்கள். அவர் திரும்பி செல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 5 விஷயங்களையும், இஸ்லாத்துடைய அடிப்படையான அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய அடிப்படையான 5 விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்ல, இதுதான் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்காங்க. அவர் அதை காதில் வாங்கிட்டு திரும்பி போகும்போது அவர் சொல்லிவிட்டு செல்கிறார், நான் இதில் ஒன்றை கூட்டவும் மாட்டேன், ஒன்றை குறைக்கவும் மாட்டேன் என்று ஆணையிட்டு அவர் சொல்லிவிட்டு அவர் சென்று விடுகிறார். நபித்தோழர்கள் கூடியிருந்த நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்லிட்டு போகிறார இந்த நபர், அவர் சொன்ன விஷயத்தில் அவர் உண்மையாளராக இருப்பாரானால் சொர்க்கவாதியை பார்க்க வேண்டுமானால் இவரை பாருங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளோ எளிமை பாருங்கள். இவ்வளோ தானா இஸ்லாம்னா? இவ்வளோ தானா? அவ்வளோதான் இஸ்லாம் அந்த நேரத்தில் சொல்கிறார்கள். அப்போ இதை செய்து விட்டால் நீ சொர்க்கம் சென்று விடலாம். சொர்க்கம் செல்வதற்கான எளிமையான ஒரு வழியை அல்லாஹ்வுடைய தூதர் இதை விட லெகுவாக சொல்ல முடியாது. இந்த விஷயங்களை நீ சரியாக செய்துக்கோ, நீனாக அதிகமாக செய்யாதவர். அவ்வளவு எளிமையான மார்க்கம் இன்றைக்கு புரிவதற்கு ஒரு கஷ்டமான ஒன்றாக இன்றைக்கு ஆக்கிவிட்டார்கள், விவாத பொருளாக ஆக்கிவிட்டார்கள், சர்ச்சைக்குரிய ஒன்றாக இன்றைக்கு மாற்றிவிட்டார்கள். குறிப்பாக சமீப காலமாக தமிழகத்திலும் மற்ற பகுதிகளிலும் வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு மத்தியில் கொள்கை சார்ந்த அந்த விஷயங்களிலே பல குழப்பங்கள், இன்றைக்கு பல விளக்கங்கள், சுய விளக்கங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். தன்னுடைய மனோச்சைக்கு தகுந்தவாறு உள்ள விளக்கங்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மார்க்கத்துக்கு விளக்கம் சொல்வதற்கும் அதை எப்படி புரிய வேண்டும் என்ற அந்த விதிமுறைகளையும்
சரியாக அவர்கள் புரியாத காரணத்தினால் அவரவர் இஷ்டத்துக்கு தங்களுடைய மனசில் என்ன தோணுகிறதோ, என்ன விளக்கம் தோணுகிறதோ அதுதான் விளக்கம் என்று மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு வந்துவிட்டது. மற்றவர்களுடைய விளக்கத்தை பார்க்க வேண்டாம். இதற்கு முன்னால் உள்ள சலஃபு சாலிஹீன்கள் இதற்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி இந்த சலஃபுகள் கொடுக்கக்கூடிய அந்த விளக்கத்தை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. சலஃப் என்ற சலஃபியத் என்ற ஒன்றை தேவையில்லாதது. அல்லாஹ் குர்ஆன் சுன்னா என்று தான் சொல்கிறான். அத்தீவுல்லாஹ் வ அத்தீவு ரசூல் உலுல் அம்ரி மின்கும் வமன் யுத்திஇல்லாஹ் வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் யார் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற்று விடுவார்கள். இங்கே சலஃப் என்ற ஒன்றை ஏன் நுழைக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனையை அவர்கள் கிளப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் வழி தவறாமல் இருக்க வேண்டுமானால் உங்களுக்கு இரண்டை விட்டு செல்கிறேன் என்று சொன்னார்கள். தரக்து ஃபீக்கும் அம்ரைன் மா இன் தமஸ்ஸக்தும் பிமா லன் ததில்லு கிதாபல்லாஹி வ சுன்னதி. ஒரு காலம் வரும், அங்கே குழப்பங்கள் நிறைந்த காலங்களும் வழிகேடுகளெல்லாம் மலிந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த காலத்தில் நீங்கள் குழம்பிடக்கூடாது. குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள், குழப்புவார்கள். எது சரி, எது தப்பு, எது உண்மை, எது பொய் என்று தெரியாத நிலையில் மக்கள் குழம்பி போயிருப்பார்கள். அந்த மாதிரி குழப்பமான நேரத்தில் உங்களுக்கு நான் ரெண்டை விட்டுச்சேன். 2 கண்கள் மாதிரி டார்ச் லைட், அதை வச்சு 2 லைட் அடிச்சா நீ அடிச்சு பார்த்துக்கோ. அந்த இருள் சூழ்ந்த அந்த காலத்தில் நீ வெளிச்சத்தை பார்க்கணும்னா அந்த டார்ச் 2 கையில் வச்சு நீ அடித்து பாரு. உனக்கு அது எது சரியான பாதை என்று தெரிந்துவிடும். குர்ஆன் என்னுடைய வழிமுறை, சுன்னா, இதை டார்ச் அடித்து நீ பார்த்துக்கோ, உனக்கு வழி சரியான வழி தெரிஞ்சுவிடும் என்ற இந்த ஹதீஸை பயன்படுத்தி மக்களிடத்தில் இது போதும், நமக்கு மற்றவர்களுடைய விளக்கங்கள் நமக்கு என்ன இல்லை, யாருடைய விளக்கம் நமக்கு புரியுதலும் நமக்கு தேவையில்லை, இதை நம்ம புரிஞ்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் ஹதீஸ் சரியானது, குர்ஆனும் சுன்னாவும் தான் அடிப்படை, அதிலே மாற்று கருத்தில்லை. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதான் மார்க்கம். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒன்றை மார்க்கமாக சொல்லுகின்ற அதிகாரம் யாருக்காவது இருக்குதா? யாரும் கிடையாது. அதுதான் நம்ம கொள்கை, நம்ம இருக்கக்கூடிய நம்முடைய கொள்கை அதுதான். சலஃபு கொள்கையும் அதுதான். ஒரு உண்மையான மூமினுடைய அடிப்படை கொள்கை அதுதான். மார்க்கம் என்றால் அது அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும். மார்க்கம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லியிருக்க வேண்டும். தூதருக்கு அல்லாஹ் தஆலா ரைட்டை கொடுத்திருக்கிறான். வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு வஹீயின் மூலமாக அறிவித்து கொடுத்திரைத்தான் அவர்கள் சொல்வார்கள். கண்மூடித்தனமாக தன்னிச்சையாக அவர்கள் இதையும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் தன்னிச்சையாக அவர் எதையும் சொல்லிவிடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். வலவ் தகவ்வல அலைனா பாதல் அகாவி லஅகதுனா மின்ஹு பில் யமீன் சும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன் என்று அல்லாஹ் கடுமையான எச்சரிக்கை, கடும் எச்சரிக்கை. இதை விட ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்ல முடியாது. யார்? ரஹ்மத்துல் ஆலமீனை பார்த்து, அல்லாஹ்வுடைய ஹபீபை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாம் சொல்லாத, நாம் கட்டளையிடாத அந்த விஷயங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தன்னிச்சையாக எதையாவது மக்களுக்கு சொல்வாரானால் அவருடைய வலக்கரத்தை பிடிச்சி அவருடைய நாடி நரம்பை தரித்து விடுவேன். இதை அப்படி எவ்வளோ பெரிய கடுமையான வார்த்தை, கடுமையான வார்த்தை. அதான் அப்படியானா அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை பாதுகாப்பானவருடைய தன்னிச்சையாக எதையும் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்றுத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மார்க்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அவர்கள் இருக்கும் வரை அவர்கள்தான் மார்க்கத்துக்கு உத்தரவாதம், மார்க்கத்துக்கு அத்தாரிட்டி அவர்கள்தான். மக்களுக்கு எழுகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாரிடம் கேட்பார்கள்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை கேட்பார்கள். அவர்கள் அதற்கு தீர்வு சொல்வார்கள், பதில் சொல்வார்கள். அவ்வளோ, அதுதான். வேறு யாருக்கும் அதில் தலையிட முடியாது. யாரும் குறுக்க வந்து விளக்கங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர்
அவர்கள் சொல்லுவார்கள் வழக்கம் அந்த தூதரை ஏற்றி செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் அவர்கள் விட்டு சென்ற அந்த மார்க்கம் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அது பாதுகாத்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே அவர்களுடைய பள்ளி கூடத்திலே படித்து வளர்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தவர்கள், நபியை பார்த்தவர்கள், நபியுடைய ஒவ்வொரு ஆடல் அசைவையும் அவர்கள் கண்கூடாக கண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவுகளை அவ்வப்போது அப்படியே செய்தவர்கள். அவர்களை விட இவ்வளவு சிறப்பு மிக்கவர்களை உயர்ந்த சிறப்புள்ளவர்கள் இந்த உம்மத்தில் வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரோட வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதரோட இருந்து அவர்களுடைய ஒவ்வொரு ஆடல் அசைவுகளையும் கண்கூடாக கண்டு அவர்களுக்கு பின்னால் என்று தொழுது எல்லா அம்சங்களிலையும் அவர்கள் பங்கு பெற்று தங்களுடைய உயிரை விட மேலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் தஆலா சொல்ல அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், மூமின்களுடைய உயிரை விட மேலானவர்கள், அப்படி நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக, அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை பாதுகாப்பதற்காக, அவருடைய போதனைகளை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் உயிர் தியாகம் செய்தவர்கள். அவர்களுக்கு ஈக்குவலாக யாரும் ஆக முடியாது. இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே தளர்வு ஏற்படுத்துகிறார்கள். இன்றைக்கு நம்ம இங்கே இருக்க இந்த அவையில் இருக்கக்கூடிய நம்மை பொறுத்தவரையில் மஷாயிக்மார்கள் நம்மளாம் இருக்கிறோம். நம்ம யாரும் அந்த கொள்கையில் தளர்வு இல்லை. நம்ம எல்லாரும் நம்புகிறோம், அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். நபித்தோழர்களுடைய அந்தஸ்து, அவருடைய மதிப்பு, அவருடைய மரியாதை, எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ பாராட்டுக்குரியவர்கள் என்பதெல்லாம் நமக்கு உறுதியாக இருக்கிறோம். நம்மளை யாரும் அந்த சந்தேக பார்ட்டிகளுங்க இருக்குமா தெரியல. இது யாருக்கு சொல்லணும்? இது யாருக்கு போய் சொல்லணும்? யாருக்குங்க சொல்லணும்? யார் இந்த விஷயத்தில் சந்தேகப்படுகிறார்களோ, சஹாபாக்களுடைய அந்தஸ்தை குறைத்து பேசுகிறார்களோ, சஹாபாக்களுடைய விஷயத்தில் அவமரியாதையாக நடந்து கொள்கிறார்களோ, பப்ளிக்காக மக்களில் போட்டு விமர்சிக்கிறார்களோ, அந்த மக்களுக்கு போய் சொல்லணும். இது நம்ம ரூம்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம், நம்ம ஹாலுக்குள்ளேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஈமான அல்ல எதுக்குன்னா நம்மளும் அதில் போய் சேர்ந்துடக்கூடாது. அந்த மாதிரி தவறான சிந்தனை உள்ள அந்த மக்கள் பக்கம் நாம் ஈர்க்கப்பட்டு விடக்கூடாது. ஈர்க்கப்படுகிறார்கள். ஈமானை பலகீனப்படுத்துவதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றுக்கு 4 நபித்தோழர்களை பற்றி, சஹாபாக்களை பற்றி 1 தடவை 2 தடவை 3 தடவை இப்படியே திரும்ப திரும்ப அவர்களை பற்றி தவறாக பேசி கொண்டிருந்தால் 5ஆவது தடவை பேசும், ஓஹோ அவர் இவர் சொல்வது சரிதானோ, ஓ அப்படி தான் இருக்குமோன்னு சொல்லி உறுதியான கொள்கை உள்ளவனு பலகீனமாயிடுவான். அப்படி நம்ம பலகீனப்பட்டு விடக்கூடாது. நம் ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஏற்பாடு. இந்த மர்கதுல் இர்ஷாத் ஏற்பாடு பண்ணுறா இல்லையா? ஈமானை பாதுகாத்துக்கிடுங்க. ஈமானுக்கு சோதனை. நம்ம ஈமானை பலகீனப்படுத்துவதற்கு சாத்தான் நாலா பக்கத்திலிருந்தும் இழுக்கிறான், வலை விரிக்கிறான். அந்த வலையில் போய் விழுந்துடாதீங்க என்பதற்குத்தான் இந்த ஏற்பாடு, அன்பு சோதர்களே. அதனால் நாம் முதல்ல ஸ்ட்ராங் படுத்தணும். நாம் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கணும். இந்த நபித்தோழர்களுடைய அந்தஸ்தை புரிய வேண்டும். அவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட பிரயோகம் மக்கள் மத்தியில் சொல்லப்படுகிறது, ஏன் இவர்கள் இருக்கிறார்கள், ஏன் இவர்கள் விமர்சனம் என்றால் தாறுமாறான விமர்சனம். அதாவது அந்த நபித்தோழர்கள் சத்திய சஹாபாக்கள், அவர்களுக்கு நாம் மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக பொதுவாக அவர்கள் சலஃபுகள் என்று சொல்கிறோம். சலஃபு சாலிஹீன்கள். இந்த சலஃபு சாலிஹீன்கள் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை, சலஃப் என்று சொன்னாலே சிலருக்கு வெறுப்பாக இருக்கிறது, கசப்பாக இருக்கிறது. ரொம்ப கசப்பாக பார்க்குறாங்க, வெறுப்பாக பார்க்குறாங்க. என்னடா சலஃப்ங்கிறான்னு. அப்படி என்ன சலஃபுங்க இருக்குது இஸ்லாத்தில்? இஸ்லாத்தில் குர்ஆன் இருக்கிறது, சுன்னா இருக்கிறது, அல்லாஹ் இருக்கா, அல்லாஹ்வுடைய தூதர், அவ்வளோதான். சலஃப் என்று புதிதாக இருக்கிறது. புதிதாக 3ஆக ஒரு அடிப்படையை சொல்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படை விட்டுவிட்டு இப்பொழுது 3வது ஒரு அடிப்படையை சொல்லுகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் போய் சொல்லுகிறார்கள். அப்போ மக்கள் என்ன நினைப்பார்கள்?
அல்லாஹ்வுடைய தூதர் 2 என்று சொல்கிறார்கள், கையை காட்டி 2 தரக்கு விக்கும் அம்ரைனி என்கிறார்கள். 2 விஷயத்தை நான் விட்டு சொல்கிறேன் என்று சொன்னால் இவங்க 3ங்கிறாங்க. அல்லாஹ், ரசூல், சலஃப், குர்ஆன், சுன்னா, சலஃப் என்று சொல்கிறார்கள். அது எப்படி நம்ம ஏற்றுக்கிட முடியும்? பாமர மக்கள் இருக்கிறாங்களே, நல்ல விளையணுங்க. பாமர மக்கள் இந்த மாதிரி மஷாயிகள் மாதிரி இல்லை. பாமர மக்கள் எல்லாம் படித்தவர்கள் அல்ல. பாமர மக்களுக்கு குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஹதீஸ் என்றால் என்னவென்றே பார்த்திருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட மக்களிடத்தில் சொல்லும் அவங்க 2னே புரிந்திருக்கிறார்கள். இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற காலத்திலிருந்து 2 2 2 என்று சொல்லி குர்ஆன் சுன்னா, குர்ஆன் சுன்னா, அல்லாஹ், ரசூல் இப்படியே சொல்லி பழக்கப்பட்டு விட்ட புரிந்து விட்ட அந்த மக்களிடத்தில் திடீர்னு சலப் என்று சொல்லி விளக்கம் சொன்ன உடனே இது என்ன புதுசாக சொல்கிறார்கள், இங்கே கூடிய ஒரு புதுமையாக பார்க்கிறார்கள். அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். முதல்ல நாம் புரிய வேண்டும். நம்ம புரிஞ்சால் தான் அவர்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியும். சலப் என்றால் என்ன? அது அருவருப்பான ஒரு வார்த்தையா? அது வெறுக்கப்பட வேண்டிய ஒன்றா? இல்லை. சலஃபு சாலிஹீன்கள் முன் சென்ற நல்லவர்கள், நல்லவர்கள், நமக்கு முன் சென்ற நல்லவர்கள். நல்லவர்கள் இந்த சமுதாயத்தில் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த என்னைக்கோ அழித்திருப்பான். அந்த நபித்தோழர்கள் அவர்கள் தான் சலபுகளுடைய தலையிலே இருக்கக்கூடியவர்கள், உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் நபித்தோழர்கள். அவர்களை தான் சலப் என்று சொல்கிறோம். முன்னாள் சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பின்பு இந்த மார்க்கத்தை பாதுகாத்து அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள். அதுகளுக்கு சுருக்கமாக சலப் என்று சொல்கிறோம். அது நபி தோழர்களை என்ன சொல்கிறோம்? சலப் என்று சொல்கிறோம். தாபீன்கள் இருக்கிறார்கள். தாபீன்களுக்கு சலஃப் யாரு? தாபிஈன்களுக்கு சலஃப் யாரு? சஹாபாக்கள். தபஉ தாபீன்களுக்கு சலஃப் யாரு? தாபீன்கள். இப்படி அதுதான் வருகிறது. தலைமுறை தாபீன், அதான் சலஃப். அவர்கள் நமக்கு முந்தியவர்கள். நம்ம இன்னைக்கு கொள்கையை சொல்லிட்டு இருக்கிறோம், தௌஹீதை சொல்கிறோம், மக்களுக்கு குர்ஆன் சுன்னாவை போதி கொண்டு இருக்கிறோம். இதே கொள்கையில் உறுதியாக இருந்து சத்தியத்தை நமக்கு முன்னால் சொன்னவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் யாரு? நமக்கு சலஃப். அவ்வளோதான். நபித்தோழர்கள் அன்பு சோழர்களை சுருக்கமாக சொல்வதான்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் ஆலமீன் அவர்கள் ஒரு சலஃபி. சொல்லாமல் சொல்லக்கூடாதா? புதுசாக இருக்கா? ஷேக் இவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. ஷேக் அனிஷ் சொன்னாங்களா இதுக்கு முன்னால? முஹம்மது நபி சலஃபியா இல்லையா? முஹம்மது நபி சலஃபியா இல்லையா? அன்பு சோழர்களை, உண்மையிலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு சலஃபியாக இருக்கிறார், சலஃபாக இருக்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலஃபி இருக்காங்களா இல்லையா? அவர்களுக்கு சலஃப். முஹம்மது நபிக்கு சலஃப், தாபீனுக்கு சலஃப், சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு சலஃப், முஹம்மது நபி. முஹம்மது நபிக்கு சலஃப் நபிமார்கள், குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சலஃப்னா என்ன? அவங்கள ஃபாலோ பண்ணணும், அவங்கள தான் ஃபாலோ பண்ணணும், அவங்களுடைய மன்ஹஜை ஃபாலோ பண்ணணும், அவங்களுடைய வழிமுறையை ஃபாலோ பண்ணணும். இது ஒரு ஆச்சரியமான ஒன்று அல்ல. நமக்கு முன்னால் யாரெல்லாம் நல்ல வழியில் இருந்தாங்களோ அந்த நல்ல வழியை ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுறான். முஹம்மது நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். சும்ம அவ்ஹைனா இலைக்க அனித்தபி' மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ மூலமாக நாம் அறிவித்தோம், நீர் நபி இப்ராஹீம் அவருடைய அந்த மன்ஹஜை, அவருடைய வழிமுறையை, அவருடைய அடிச்சுவட்டை நீர் பின்பற்றுவீராக. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய அடிச்சுவட்டை பின்பற்றினார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றினார்கள். அப்படியானால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சலஃப் இப்ராஹிம், மற்ற நபிமார்கள். அந்த அடிப்படையிலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சலஃபி தான் என்று சொன்னால் தப்பு கிடையாது அந்த கண்ணோட்டத்தில். அதனால் இன்றைக்கு மக்கள் சரியான முறையில் புரிதல் இல்லாத காரணத்தினால தான் இன்றைக்கு குழப்பி அதை ஒரு வெறியாக பார்க்கிறார்கள்.
இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ரொம்ப கொடுமை என்னன்னா, இந்த சலபு கொள்கையை பற்றி சொல்லும்போது வழிகட்ட சலபு கொள்கை என்ன சொல்கிறார்கள்? வழிகட்ட சலபு கொள்கையா. சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய கொடுமையான வார்த்தை, எவ்வளோ கொடுமையான வார்த்தை. இப்படி ஆச்சரியமாக இருக்கிறவங்களா எப்படி அவர்களுக்கு வாய் வருகிறது? என்ன என்ன வழிகேடு? அந்த சலபுகளுடைய வழிகேடு என்ன சொல்லு, அதை சொல்லவில்லை. பொதுவாக சொல்கிறார் வழிகட்ட. உண்மையிலேயே ஒரு பூமியின் நமக்கு முன்னால் சென்றவர்களை பற்றி குறை சொல்லக்கூடாது. நம்ம முன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி அர்ப்பணம் செய்த தியாகம் செய்து விட்டு மார்க்கத்துக்காக வேண்டி அரும்பாடுபட்டு சென்றவர்கள், அவர்கள் உத்தமர்கள், நம்மை விட்டு சென்றவர்கள் இங்கே அழகாக சொல்லி அந்த துவாவை நமக்கு சொல்லி காட்டார்கள். ரப்பனா லா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு சொன்னார். ஏன்னா ரப்பனா அக்ஃபிர் லனா வ லி இஹ்வானினா அல்லதீன சபக்கூனா பில் ஈமான் வலா தஜால் ஃபீ குலூபினா கில்லா. அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான் அழகான சொல்லி, ஐயோ எங்களுக்கு முன்னால் சென்ற ஈமானோடு சென்றவர்கள், ஈமானோடு சென்றவற்றிற்கு அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவங்கள் பற்றி எங்களுக்கு விரோதங்களை எல்லாம் எங்களுடைய ஏற்படுத்தாதே என்று நம்ம கேட்குறோம். முன் சென்றவர்களை பற்றி தப்பாக பேசவே கூடாது. அது நல்லவர்கள், நமக்கு முன்னால் சென்ற சஹாபாக்கள், அவர்களுக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தை துஆ செய்ய வேண்டும். இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அரும்பாடுபட்டவர்கள், அவர்கள் மீது வெறுப்பு காட்ட வேண்டிய அவசியம் என்ன? சஹாபாக்கள் அவர்கள் சலஃபுகள், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய மன்ஹஜை, அவர்களுடைய வழிமுறையை ஃபாலோ பண்ணவர்கள் எல்லாம் சலஃபுகள். வழிகட்டார்கள் என்றால் எந்த விஷயத்தில் வழிகட்டார்கள் வேண்டும் நான் கேட்கணும். வழிகட்ட சாபனம் எந்த சஹாபி வழிகட்டார்? ஆதாரத்தை கொடுங்கள். சொல்ல முடியாது. ஒருவர் வழிகட்டு போனால் அவருக்கு சஹாபி என்றே சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமாக சொல்லி ஒருவர் வழிகட்டு போனார் என்று சொன்னால் அவரை எப்படி சஹாபி சொல்ல முடியும்? வழிகட்டவரை இந்த அறிவு கூட இல்லை. அன்பு சோழர்களை இல்லாமல் கண்மூ சொன்னார். அன்பு சோழர்களை நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். சலஃப், சலஃப், சலஃபியத், சலஃபி, 3 வார்த்தைகள். இந்த பாமர மக்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கும்போது கொஞ்சம் நிதானமாக தான் அவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய இருக்கிறது. அறிஞர்கள் மத்தியில் பேசக்கூடிய விஷயங்களை பாமர மக்களுக்கு என்ன சொல்லக்கூடாது, குழம்பிடுவாங்க. அதனால் இந்த 3 விஷயத்தையும் எல்லாரும் தெரிய வேண்டும். இப்போ இது வீதிக்கு வந்து விட்டது. இந்த சலஃபியத் எங்கக்கூடிய பிரச்சனை மக்கள் மத்தியில் போட்டு இன்றைக்கி பேசப்பட்டு எல்லாவனும் பேச ஆரம்பிக்கிறான். கண்டவெல்லாம் என்ன சலஃபி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டுலாம் விமர்சிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதனால் அதை புரிய வைத்து ஆக வேண்டும். யார் மீதும் குரோதம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சரியான வழிகாட்டல் நமக்கு இருந்தால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சலஃப் என்று சொன்னால் முன் சென்றவர்கள், குறிப்பாக சலஃபு சாலிஹீன் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய துவக்கத்திலே உள்ளவர்கள் சஹாபாக்கள், நபித்தோழர்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த அவர்களுடைய வழிமுறையை, அவர்களுடைய மன்ஹஜ் சலஃப் என்று தான் சொல்வார்கள். தீனு சலஃப் என்று சொல்ல மாட்டார்கள். சலஃபுகளுக்கு என்று ஒரு தீனு கிடையாது. நல்ல விடைகளுங்க. சலஃப் என்ற அந்த சஹாபாக்களுக்கு அவங்க புதுசாக ஒரு தீன் இருக்கா? அவர்களுக்கு ஒரு மார்க்கம் இருக்கா? அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை தான் பின்பற்றினார்கள். இங்கே நம்ம சொல்வது மன்ஹஜு சலஃப், சலஃபுகள் உடைய புரிதல், சலஃபுகளுடைய வழிமுறை. அந்த சலஃபுகள் எந்த வழிமுறையை பின்பற்றினார்கள்? குர்ஆன் சுன்னாவுடைய வழிமுறையை தான் பின்பற்றினார்கள். அவர்களுக்கென தனி ஒரு கொள்கை கிடையாது. சலஃபு கொள்கை என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமான கொள்கையை அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்துகிறார்கள். இல்லை, இஸ்லாத்துக்கு விரோதமான கொள்கையை அவர்கள் சொல்ல. சலஃபியத் என்று சொன்னால் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே புரிந்த கொள்கை, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட கொள்கை. இங்கே புரிந்து இந்த சலஃபியத் இந்த சஹாபாக்கள் முதல் 3 நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்து சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக இந்த சஹாபாக்களை பொறுத்தவரையில், நபித்தோழர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அவங்கள வானலாக புகழ்ந்து கூடுகிறான். அல்லாஹ்வை பாராட்டி கூறுகிறான். பல வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் தஆலா நபிகள் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன் இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரதி
فعلم ما في قلوبهم فأنزل السكينة عليهم وأصابهم فتحا قريبا. சூரத்துல் ஃபத்ஹ் என்ற அந்த அத்தியாயத்தில் 18வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எவ்வளோ அழகாக பாராட்டாமல் லக்கது ரலியல்லாஹு அனில் முஃமினீன். முதல்ல அல்லாஹ் தஆலா அந்த நபி தோழர்களுக்கு மூமின்கள் என்று சொல்லுகிறான். மூமின்கள் என்ற பட்டத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அல்லாஹ் மூமின் என்று சொல்லிவிட்டால் மாற்றம் அப்படிப்பட்ட மூமின்களை விமர்சிக்கலாமா? அந்த மூமின்கள் அப்படி அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட மூமின்கள் என்று சொல்லப்பட்டவர்களுடைய ஈமானில் சந்தேகப்படலாமா? சந்தேகப்படக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான் மூமின்கள் முஃமினீன இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, மரத்தடியிலே பையத்து செய்தவர்கள், பையத் ரிதுவான். 1500க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் அங்கே பேசியிருக்கிறார்கள். அத்தனை பேர்களையும் பாராட்டி புகழ்ந்து அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு வசனம் செய்தி. அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தில் எப்படி மற்றவர்கள் குறைச்சி மதிக்க முடியும்? அப்படியானால் அல்லாஹ்வை அவமானப்படுத்துகிறார்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ் பாராட்டி சொல்லுகிறான். ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இதயத்திலே உள்ள நம்பிக்கை, ஈமானையும் உறுதியையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அதன் காரணத்தினால்தான் ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம், அவர்கள் மீது அல்லாஹ் அமைதி சக்கீனத்தை அல்லாஹ் தஆலா இறங்கியிருக்கிறான். வஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா, அவர்களுக்கு சமீபத்தில் உள்ள வெற்றியை கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இந்த நபித்தோழர்களை பாராட்டி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எப்படி எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மீது இரக்கமுடையவர்களாக, பாசமுடையவர்களாக இருக்கிறார்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஹு அலல் குஃபாரி ருஹமாஹு பைனஹும் தராஹும் ருக்கான் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضலன் மினல்லாஹி வரிதுவானா சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் பாராட்டு. யாரை பாராட்டான்? அந்த சலஃபுகளை. அந்த சலஃபுகளுக்கு உண்டான பாராட்டு இது. நபித்தோழரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாராட்டுகின்றான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். வல்லதீன மஅஹு, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள் அல்லவா? அவரோடு இருந்தவர் யாரு? சஹாபாக்கள். அவர்கள் அஷித்தாஹு அலல் குஃபார், காஃபிர்கள் மீது ரொம்ப கடினமுடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதிர்த்தவர்கள், நபியை எதிர்த்தவர்கள், அவர்கள் மீது ரொம்ப கடினமாக இருந்தார்கள். ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கிடையிலே ஒருவருக்குள் அன்பும் பாசமுடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று வந்தவர்களை அரவணைத்தார்கள். யுஸ்ரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அல்லாஹ் சொல்கிறான். தனக்கு இல்லை என்று சொன்னாலும் தன் சகோதரன், ஈமானிய சகோதரன், எங்கோ இருந்து வந்த சகோதரன், அப்படிப்பட்ட பாச உணர்வு அவர்களிடத்தில் இருந்தது. தங்களுக்கு மத்தியிலே இரக்கம் காட்டினார்கள். தராஹும் ருக்கான் சுஜ்ஜதன், அவர்கள் அல்லாஹுக்கு ருக்கு செய்து சுஜூத் செய்வார்கள். சீமாவும் பி உஜூஹிம் மின் அஸரி சுஜூத், சுஜூத் அல்லாஹ்வுக்கு அதிகம் சுஜூத் செய்து அல்லாஹ்வை வணங்கிய காரணத்தினால் அவர்களுடைய முகங்களிலே நெற்றியிலெல்லாம் சுஜூதினுடைய அடையாளங்கள் இருந்தது. அவர்களை பற்றி அல்லாஹ் முன்னே சொல்லியிருக்கலாம் தௌராத் இன்ஜீலிலாம். இது எவ்வளோ பெரிய பாராட்டு! யாரை பற்றி? சலபுகள் தான். இவ்வளவு பாராட்டுக்கு சொந்தக்காரர்கள் அந்தவர்கள். மார்க்கத்துக்காக வேண்டி அவர்கள் முன்னெட்டு சென்றவர்கள், முந்தி சென்றவர்கள். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும். இந்த வசனங்களை பார்க்க அன்பு சோர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான்? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு சொன்ன மாத்திரத்திலேயே முண்டி அடித்து கொண்டு அப்படியே ஏற்று வந்த தியாகிகள், துவக்க காலத்திலே மார்க்கத்துக்காக வேண்டிய அரும்பாடுபட்டவர்கள், போட்டி போட்டு வந்தவர்கள், முஹாஜிரிகளும் அன்சாரிகளும், அவர்களை பின்பற்றியவர்கள். யாரெல்லாம் நல்ல விஷயங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்களோ, கியாமத் நாள் வரை வரக்கூடிய அத்தனை பேர்கள், முஹாஜிர்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, அன்சாரிகளை பின்பற்றுகிறார்களோ, நபித்தோழர்கள் சென்ற அந்த பாதையிலே செல்கிறார்களோ, அத்தனை பேர்களும் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் தஆலா அவர்களை என்ன செய்து விட்டான்? அவர்களை மன்னிக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான்.
وَرَضُوا عَنْهُ وَأَعَدَّ لَهُمْ جَنَّاتٍ تَجْرِي تَحْتَهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا أَبَدًا ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ ذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ அதுதான் மகத்தான வெற்றி. அவர்களுக்கு சொர்க்கத்தை விளைகிறான். யாருக்கு? அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய, இத்திபா செய்யக்கூடியவர்களுக்கு. அன்பு சோழர்களை, இவர்கள்தான் சலஃபு சாலிஹீன்கள். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சலஃபியத். அவர்கள் சென்ற வழி, அவர்கள் எந்த அடிப்படையில் புரிஞ்சிருந்தாரோ அந்த வழி. காரணம் என்ன? இன்றைக்கு குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கண்மூடித்தனமாக விளக்கங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். சாதாரண ஒன்றும் படிக்காதவர்கள் இந்த தமிழ் புத்தகத்தையும் அந்த உருது புத்தகத்தையும் படித்து பார்த்து வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். சுன்னாவுக்கு இஷ்டம் போல அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெச்சரிக்கையாக அறிவித்து சென்றிருக்கிறார்கள். மார்க்கத்தை தெரியாதவர்கள், ஜுஹால்கள் மார்க்கத்தை கையிலே எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு மனசிலே தோண்டியது மாதிரியெல்லாம் அதற்கு விளக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மனோயிச்சையை பின்பற்றுகிறார்கள். ஐத்தலி மனித்தகத ஹவாவு மனித்தக தீன ஹவாவு, அவனுடைய மனோயிச்சையை மார்க்கமா தீனாக எடுத்துக்கொண்டவனை பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்குறான். மனோ இச்சையை மார்க்கமாக ஆக்கிவிட்டார்கள். மனோ இச்சை சொல்கிறதான் இன்றைக்கு ஃபாலோ பண்ணுறார்கள். அதான் பெரிய ஃபித்னா. இந்த பெரிய ஃபித்னா சோதனை அதுவாகத்தான் இருக்கிறது. மூச்சவர்களை மதிக்கக்கூடிய தன்மை இன்றைக்கு முற்றிலுமாக போய்விட்டது. அதனால் அன்பு சோழர்களை, இது மாதிரியான குர்ஆன் வசனங்கள் ஏராளம் இருக்கிறது. இது அல்லாஹ்வால் பாராட்டப்படுகிறது. நபித்தோழர்களை பாராட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்தோழர்கள் நபித்தோழியர்களை, அதாவது நபித்தோழர்களையும் நபித்தோழியர்களையும் முன்னிலைப்படுத்தி அவர்களை அழைத்து அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ்வோட தான் குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கியிருக்கிறான். அல்லாஹ் முஹம்மது நபியோட பேசுகிறான். முஹம்மது நபிகளுக்கு சட்டங்களை எடுக்கிறான். யா ஐயுன் நபியு யா ஐயுர் ரசூலு என்று சொல்லி சட்டங்களை சொல்கிறான், அழைத்து சொல்கிறான். சஹாபாக்களையும் அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ் நேரடியாக அழைக்கிறான். யா நிசா அன் நபி லஸ்துன்ன கஹாதிம் முஃமினாத், ஓ நபியினுடைய மனைவிமார்களே என்று அழைத்து அல்லாஹ் தஆலா செய்ய சொல்கிறான். அந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்கள் நபித்தோழர்களும் சஹாபியா பெண்களும் சஹாபாக்களும். எனவே இந்த சிறப்புகளை புரியாமல் இருக்கிறார்கள். ஏன் அதை எதிர்க்கிறார்கள், வெறுக்கிறார்கள் என்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த நபித்தோழர்களை பற்றி, இந்த நபித்தோழர்களுடைய காலம் இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்களோ, அவருடைய உயிரை அல்லாஹ் தஆலா கைப்பற்றிட்டானோ, அவங்க இறந்து விட்டார்களோ, இறந்த உடனே குழப்பங்கள் தலைதூக்க ஆரம்பிச்சு விட்டது. அது கூட மனிதர்கள் தான் எதிர்க்க, கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் அப்பவே வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்திலேயே இந்த மார்க்கத்தில் இல்லாத பொல்லாதையெல்லாம் நுழைத்து மார்க்கத்திலே குழப்பம் செய்ய வேண்டும் என்ற சூழ்ச்சி செய்த முனாஃபிகள் யகூதிகள் நிறைய இருந்தார்கள் மதீனாவில். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே வாழ்ந்தவர்கள். அவர்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிஃபாக் அங்கே தலைவிரித்தாடுகின்றது. அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்கு திட்டம் போட்டார்கள். வரலாறு மறைத்து இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை நிறைய இருந்தது, குழப்பங்கள். ஆனால் நபித்தோழர்களும் அவர்கள் மலக்கல்ல, அவர்களும் மனிதர்கள் தான். அந்த அடிப்படையில் கருத்து அவர்கள் ஒருவருக்கு ஒரு கருத்து சொல்வார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்து சொல்வார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கருத்து சொல்வார்கள். அப்படிப்பட்ட கருத்து மோதல்கள் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் இந்த கருத்து மோதல்கள் தலைதூக்க ஆரம்பித்து யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை சிதைக்க வேண்டும் என்று சிந்தனையோடு திட்டமிட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம். அதற்கு பின்னால் குழப்பங்கள் தலைவிரித்து ஆடியது. ஹலீஃபாக்களுடைய காலம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர் கொல்லப்படுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்படுகிறார்கள். இதெல்லாம் மாற்று சக்திகள், யகூதிகளுடைய சக்திகள் அங்கே ஊடுருவி இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் உருவாக ஆரம்பித்து விட்டது. அங்குதான் குழப்பங்கள் தலைவிரித்து ஆடுகிறது.
மார்க்கத்தில் சுய கருத்துக்களை நுழைத்து குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலை உருவாகிறது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே நமக்கு இந்த உம்மத்துக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குழப்பங்கள் வருகின்ற நேரத்தில் நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி கூறினார்கள். இந்த மாதிரி குழப்பம் வருகின்ற பொழுது நல்ல, அதாவது சிறந்த சமூகம் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அந்த நபித்தோழர்களை பற்றியும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை பற்றியும் அவர்கள் எவ்வளோ சிறப்புக்குரியவர்கள் என்று அறிவித்து விட்டான். அவர்கள் தான் சலபுகள். அவருடைய கொள்கை குர்ஆன் சுன்னாவுடைய கொள்கை தான், புதிதாக எதுவும் சொல்லவில்லை. பின்னால் வந்த குழப்பமான காலங்கள் வருகின்ற பொழுது இந்த 3 தலைமுறைகள் ஹைருல் கர்னி சும்மல்லதீன எலூனஹும் சும்மல்லதீன எலூஹும் சொன்னார்கள். 3 தலைமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டி, இந்த 3 தலைமுறை தான் சிறப்புக்குரிய தலைமுறைதவர்கள். சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள் என்கின்ற இந்த 3 தலைமுறை, அந்த தலைமுறைக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் சிறந்தவர்கள். அந்த தலைமுறை தான் சிறப்புக்குரிய தலைமுறை. அதுக்கு பின்னால் வழிகேடுகள் வந்துவிடும், குழப்பங்கள் தலைவிரித்தாடிவிடும் என்று அடையாளப்படுத்தி அவர்களை சிலாகித்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அன்பு சோழர்களை, குர்ஆன் நமக்கு மூலாதாரம் 2, குர்ஆன் சுன்னா. அந்த குர்ஆனை சுன்னாவை கண்மூடித்தனமாக விளக்கங்கள் கொடுக்கக்கூடியவர்களிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால், அந்த ஃபித்னாவிலிருந்து, குழப்பங்களிலிருந்து நம்ம விடுபட வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி மன்ஹஜு சஹாபா பக்கம் திரும்புவதுதான். இன்றைக்கு புதிய புதிய கருத்துக்கள் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் புதுமையான கருத்துக்களும் புது வழக்குகளும் சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறா, இந்த ஒரு அகீதா சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த அகீதாவில் குழப்பம் எப்பொழுது வந்தது என்ற அது நீண்ட வரலாறு, இன்னும் சப்ஜெக்டுக்கு உள்ள சரியாக வரல, நேரம் ஆகிவிட்ட சொல்கிறாங்க. நிறைய இருக்கிற அன்பு சோரை, குழப்பங்கள் அகீதாவில் உருவாகக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், கிரேக்க சித்தாந்தங்கள், கிரேக்க சிந்தனைகள், குறிப்பாக இறை கோட்பாடுகள் விஷயத்தில் அவர்கள் ஊடுருவி முஸ்லீம்களுடைய இறை கோட்பாட்டை, இறை நம்பிக்கையிலே குழப்பம் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட இதனால் ஏற்பட்டது தான் முஸ்லீம்கள் மத்தியிலே அல்லாஹ்வை பற்றிய சிந்தனைகள், பல குழப்பங்கள் வந்தது. இந்த குழப்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு வழிமுறைத்தான் சலபுகள் என்ன கொள்கையில் இருந்திருக்கிறார்கள் என்றதை புரிந்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சலஃப் என்கின்ற பிரயோகம் வந்தது. சலஃபியத் என்ற அந்த கொள்கையும் அவர்கள் எப்படி அல்லாஹ்வை புரிந்தார்கள். உதாரணத்துக்கு நான் உன்னை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு என்ன விளக்கங்கள் சொல்ல வந்தவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், உதாரணம் அகீதா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம அகீதா என்ன, அல்லாஹ் எங்கே இருக்கான், அல்லாஹ் எங்கே இருக்கான், அர்ஷில் இருக்கான். என்ன ஆதாரம்? அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா. இதா அகீதா. அல்லாஹ் எங்கே இருக்கான், அவன் அரிசில் இருக்கிறான், அவ்வளோதான், முடிச்சிட வேண்டியதுதான். அரிசி எப்படி இருக்கும் எங்கே, அதை பற்றியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அப்படி கேட்கப்பட்டு சொல்லவும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவும் இல்லை. இப்படி தான் நாம் நம்பணும். ஆனால் அல்லாஹ் தஆலா அரிசி, அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருக்கிறார்கள் சரியான ஹதீஸில், அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் அரிசிலிருந்து இறங்கி வருகிறான், முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான். இல்லை விளங்கிச்சா? ரமலானில் ஒவ்வொரு இரவிலையும் இறங்கி வருகிறான், லைலத்துல் கத்ருடைய இரவில் இறங்கி வருகிறான். அது நம்ம நம்பிக்கை தானே, நம்புகிறோம்ல, அது சரியான ஹதீஸ், நம்பித்தான் ஆக வேண்டும். அப்படி சொல்லும்போது இந்த நவீனவாதிகள் குழப்பம், இந்த சஹாபாக்கள் மீதும் ஹதீஸுகள் மீதும் சந்தேகத்தை ஏற்படுத்தியவர்கள், அந்த என்ன சொல்கிறார், ரெண்டுக்கும் இடையில் முரண்பாடு இருக்கிறது. என்ன முரண்பாடு இருக்கிறது? அல்லாஹ் அரிசில் இருக்கிறேன் என்று சொல்கிறான், அர்ரஹ்மான் எல்லாம் குர்ஆனைத்தான் பேசுகிறார்கள், ஹதீஸ் தான் பேசுகிறார்கள், தௌஹீத் வாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் அரிசில் இருக்கிறான், குர்ஆன் ஓகே, அதை நம்புகிறோம். அப்போ அரிசியில் இருக்கக்கூடிய அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்குனா அது எப்படி நம்ப முடியும்? அரிசி காலி ஆகிடுமே, அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான்னுங்கக்கூடிய அது பொய்யாகிவிடுமே. அரிசியில் கீழே இறங்கிட்டானே, திரும்ப எப்படி ஏறுவான்? அப்போ அங்கே அரிசி யார் பாப்பா? சொல்ல வளைஞ்சா பாமர மக்கள் குழம்பி விடுவார்கள்.
அப்போ ஹதீஸ் குர்ஆன் ஒன்றை சொல்கிறது, ஹதீஸ் ஒன்று அதுக்கு மாற்றமாக சொல்கிறது. இது எப்படி நம்ப முடியும் என்கின்ற ஒரு குழப்பமான ஒரு சிந்தனையை மக்களுக்கு புரியும். இது காரணம் என்ன? இது கிரேக்க சித்தாந்தத்தால் சுய அறிவை, அக்லை பயன்படுத்தியது, அறிவை பயன்படுத்தியது. யாருடைய விஷயத்தில்? அல்லாவை பற்றி சிந்திக்கக்கூடிய விஷயத்தில் அறிவுக்கு என்ன வேலை? தஃபக்கரு ஃபி ஹல்கில்லா வலா தஃபக்கரு ஃபி தாத்தில்லா. அல்லாவுடைய ஹல்கை பற்றி நீ சிந்தி, அல்லாவுடைய தாத்தை பற்றி சிந்திப்பதற்கு உனக்கு எந்த அறிவு உனக்கு முடியாது. அறிவால் எட்ட முடியாது. அறிவால் அல்லாவை எட்ட முடியுமா? அல்லாவை பார்க்க முடியும். அல்லாவை பார்த்தவர் யார்? பார்க்க முடியாது. லத்தராணி. அப்படி இருக்கின்ற பொழுது நீ அல்லாவை எப்படி நீ கற்பனை செய்கிறாய்? அல்லாஹ் இறங்குவது ஏறுவது என்பதெல்லாம் மனிதனோடு ஒப்பிடுகிறார்கள். கற்பனை. வலா தல்ரிபு லில்லாஹில் அம்சால். அல்லாவுக்கு ஓமானம் கற்பிக்காதீர்கள். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். அந்த அல்லாவை போன்று எதுவுமே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அவன் இறங்குவான் ஏறுவான் என்பது மனிதன் செயலில் இருக்க மாதிரியா? மனிதன் குருசியில் உட்கார்ந்திருக்கா, எந்திரிக்கிறா, இறங்கி போகிறான். அதே மாதிரி கற்பனை. இதுதான் மிகப்பெரிய பாத்தில் கொள்கை குழப்பம், கொள்கையை சீரழிச்சு வந்த நம்பிக்கை. அல்லாஹ் நினைச்சா இறங்கவும் செய்வான், ஏறவும் செய்வான். அன்பு சோர்களே, புரியாத காரணத்தினால் வந்தது. நபித்தோழர்கள் எப்படி புரிந்தார்கள்? இதான் சொல்கிறோம். இந்த விஷயத்தில் ஓ இஷ்டப்படி விளக்கம் சொல்லாத. நபித்தோழர்கள் எப்படி புரிந்தார்கள்? அவங்களுக்கு இந்த சந்தேகம் வந்ததா? இல்லை, அப்படியே நம்பினார். உனக்கு சந்தேகம் வருகிறது, இது சாத்தானிய சிந்தனை. சாத்தான் வந்து நுழைஞ்சுட்டான், நம்பக்கூடாது. அரிசி முதல்ல அரிசி என்றால் என்ன? அரிசி என்றால் என்ன? குருசி என்றால் என்ன? அல்லாஹ் எதில் அமர்ந்திருக்கிறான்? அல்லாஹ் எதில் அமர்ந்திருக்கிறான்? குருசியில் தானே. குருசியா அரிசியில்? அரிசியில் குருசி. அல்லாவுடைய குருசினா என்ன உனக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு விவாதிக்கிறார்கள் அல்லவா இந்த ஹதீஸை பற்றி எல்லாம். அல்லாஹ் இறங்குறா யாரான்னு சொல்லி. குருசினா என்ன தெரியணும், ஒவ்வொரு மூவினும் தெரியுங்க. அல்லாஹ் குருசி, ஆயத்துல் குருசி. ஆயத்துல் குருசி என்று சொல்கிறாமா இல்லையா? ஒரு ஆயத்து குர்ஆனிலே மிக முக்கியமான ஒரு வசனம் ஆயத்துல் குருசி. குருசி என்றால் என்ன? சாதாரண விளக்கம் ஷேர், அப்படிதானே? இல்லை, ஷேர் இருக்கிற இந்த மாதிரி ஷேர் குருசி அப்படி சொல்லிட்டு விளக்கம் சொல்லிட்டு போயிட்டு இருக்க முடியுமா? குருசி என்ன? அது என்ன பார்த்துருக்கோமா நம்ம அந்த குருசியை? அதனுடைய அளவு என்ன? அந்த குருசியினுடைய அளவு என்ன? இதே மாதிரி 1.5 அடி குருசியா? இது ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறது, 1 அடியில் இருக்கிறது குருசி. அவ்வளோதான், உட்காந்துக்கலாம். அல்லாஹ்வுடைய குருசி என்ன? அதை பற்றி சிந்திக்கலாமா? வசியா குருசியு ஸமாவாத்தி வல் அர்த். வசியா குருசியு ஸமாவாத்தி வல் அர்த். அவனுடைய குருசி இருக்கிறதே வானம் பூமி அளவுக்கு விசாலமானது. வானம் பூமியிலிருந்து விசாலமானது, கற்பனைக்கு எட்டாது நமக்கு. அந்த குருசி அல்லாஹ்வுடைய அரிசில் அதனுடைய அளவு எப்படி? மிகப்பெரிய ஒரு பாலைவனத்தில் ஒரு சின்ன வளையத்தை போட்டால் எந்த அளவோ அந்த அளவு தான் குருசி. அப்படியானால் அரிசி எவ்வளோ விசாலமானது? ஒன்று இதெல்லாம் கற்பனை செய்ய முடியாது, அது சிந்திக்கவே கூடாது. அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தாத்தை பற்றியும் அவனுடைய இதை பற்றி நம்ம விவாதிப்பதே கூடாது. அதைத்தான் சலஃபுகள் கண்டித்திருக்கிறார்கள். சலஃபுகள் ஈமான் அப்படியே நம்பிக்கொண்டு அத்தானா குர்ஆன் சுன்னாவுக்கு அப்படியே கட்டுப்பட்டார்கள். தன்னுடைய அக்கலுக்கு புத்திக்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை, புத்தியாக சிந்திக்கவில்லை. கிரேக்க சித்தாந்தங்கள் கிரேக்கில் உள்ள இறை கோட்பாடுகளை பற்றி அவர்கள் மோசமான விளக்கங்களை கொடுத்த அவர்களுடைய சித்தாந்தங்கள் எப்பொழுது அரபியர்கள் மத்திய முஸ்லீம்கள் மத்தியில் நுழைய ஆரம்பித்ததோ அப்பொழுதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தலை தூக்க ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் நாம் யாருடைய மன்ஹஜை பின்பற்ற வேண்டும், இந்த விஷயங்களில், இந்த அகீதா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாருடைய மன்ஹஜை நாம் பின்பற்ற வேண்டும், யாருடைய விளக்கத்தை எடுக்க வேண்டும். அதுதான் கண்டவனுடைய விளக்கத்தை நாம் எடுத்தால் வழிகட்டு விடுவோம், ஃபித்னா வந்து விடுவோம். அந்த நபித்தோழர்கள் செய்த அந்த சலபு சாலிஹின்கள் கொடுத்த அந்த விளக்கத்தை எடுத்து அப்படியே நம்பி விட்டோமானால் ஃபித்னா க்ளோஸ். விளக்குதா? அதனால் அன்புக்குரிய நேரம் ஆயிட்டா டைமே கத்தவங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களை சுருக்கமாக சொல்லியிருக்கேன். நிறைய இதெல்லாம் விரிவாக பேச வேண்டிய ஒரு டாபிக். ஏன்னா நிறைய செய்திகளை கொடுத்து விட்டார்கள் டாக்டர் அப்துல் கனி அவர்கள். இந்த சப்ஜெக்டில் பல விஷயங்கள், அதில் ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும், எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி சொல்ல முடியாது. அதனால் சுருக்கமாக நம்ம சொல்லுவோம். சலஃப், சலஃபியத், சலஃபி, 3 விஷயம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சலஃப்னா யாரு? யாரை குறிக்கும்?
சஹாபாக்களை குறிக்கும். அவர்களுக்கு அவருடைய வழி வந்தவர்கள்லாம். சலஃபியத்தினா என்ன? குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய வழிமுறை, குர்ஆன் சுன்னாவும் சொல்லுகின்ற அந்த வழிமுறை தான் சலஃபியத். சலஃபுகளுக்கென தனி மார்க்கம் இருக்கிறதா? இல்லை. சலஃபுகள் தனி சட்டங்களை சொல்லியிருக்கிறார்களா? தனி மார்க்கத்தில் புதுசாக நுழைச்சிருக்காங்களா? இல்லை. அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவங்க குர்ஆன் சுன்னாவிலிருந்து புரிந்த விஷயங்களை அவர் விளக்கிறார்களா? அந்த புரிதலை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த புரிதல் தான் சலஃபியத். அந்த நபித்தோழருடைய புரிதல் சலஃபியத். சலஃபி என்றால் என்ன? அந்த நபித்தோழர்களுடைய வழிமுறையை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே ஃபாலோ பண்ணுறார்களோ அவங்கள தான் யாரு? சலஃபி. அவ்வளோதான். வேற இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். எல்லாமே இஸ்லாம் தான், எல்லாரும் முஸ்லீம் தான். இன்னைக்கு எல்லாரும் முஸ்லீம் சொல்லி கொண்டிருக்கான். காதியானி முஸ்லீமு, சூஃபிகள் முஸ்லீம், தரீகா, காதிரியா, சாதிலியா, நகத்தபத்தியா, ஆட்டம் போடுறான், குதிக்கிறான், பள்ளிவாசல் கடுத்து தலபாங்க கட்டிட்டு, ஐயோ அத்தனை அக்கிரமும் சமாதிகளை கபர் பரஸ்தி அவ்வளோ சொல்கிறான். நாங்கத்தான் உண்மையான முஸ்லீம்ங்கிறான். என்னையா முஸ்லீம் இது? சஹாபாக்கள் இப்படி தான் செய்தாங்களா? இல்லை. உண்மையான முஸ்லீம் யாருன்னு சொன்னால் அவர்களுடைய கொள்கை, அந்த கொள்கையை தெரிவிப்பார். அதுதான் சலஃப். அவர்களுடைய வழிமுறையில் யார் செல்கிறார்களோ அவன் தான் சலஃபி, அவன் தான் உண்மையான முஸ்லீம், உண்மையான கொள்கைவாதி என்பதை நாம் புரிய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சத்திய சஹாபாக்கள் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அரும்பாடுபட்டு எவ்வளோ தியாகம் செய்தார்களோ அதே மாதிரியான தியாகங்களை நாமும் செய்து இஸ்லாமிய மார்க்கத்துடைய உண்மையான தோற்றத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பணிக்காகத்தான் இங்கே நமது டாக்டர் அப்துல் கனி அவர்கள் மர்கதுல் இர்ஷாத் இலல் சுன்னத்தி வல் கிதாப், இலல் கிதாபி வல் சுன்னா, அப்படி தலைகளை வந்துட்டு. அதனால் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய இந்த மகத்தான பணி, மார்க்கத்தை ஈமான பாதுகாக்க வேண்டும், அது காலத்தின் கட்டாயம், அதை எப்படியெல்லாம் கொண்டு போய் சொல்லலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த மார்க்கத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அது நல்ல காரியங்களுக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். ஆவனு அலல் பிர்ரி ஒத்தக்வா, நன்மையான காரியங்கள், இறையச்சத்தை தூண்டுகின்ற காரியங்கள், அதில் ஒருவருக்கொருவர் துணையாக ஒத்துழைப்பாக தாவும் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் ஒருவருக்கு தாவின்களாக இருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலை அல்லாஹ் ரசூலும் காட்டிய வழியில் நாம் தெரிந்து அதன்படி பின்பற்றுவதற்கும் மக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, सीधे हाथ से खाओ जी, सीधे हाथ से पियो, इसलिए कि शैतान बाएं हाथ से खाता है, बाएं हाथ से पीता है। कितनी बड़ी बात है जी। हम ख्याल करते, फ़र्ज़ कीजिए आपके पास बिस्किट भी है, चाय भी है, एक हाथ में कप है, दूसरे हाथ में बिस्किट है, दोनों चलता, शैतान भी है, अल्लाह भी है साथ साथ। कितनी बड़ी गलती है जी। क्या क्या गलती करते हम लोग, सुबह से शाम तक एक दिन में कितनी गलती करते, शरीयत के ख़िलाफ़ कितना करते, सोच कर आप देखेंगे तो फ़ौरन हिसाब हो जाएगा। इसलिए हासिबो, अपना आप का ख्याल करो कि क़ब्ल अन तुहासबू, क़यामत के दिन हिसाब लेने से पहले दुनिया में अपना हिसाब करके देखो। तो ईमान की बातों पर अमल करना हमारे लिए इंतहाई ज़रूरी है। इस नेमत की कदर कब होगी? जबकि इस दीन को जाने।